இப்போ கட்டி கட்டி இப்படி வைக்கிறீங்கல்ல? ஆமாங்கண்ணா. இப்படிதான் கட்டி வைப்பீங்களா மேலே? ஆமாங்க, கட்டையை வச்சு. ஆமாங்கண்ணா. கட்டி கட்டி மேலே இருக்கிறதெல்லாம் அறுத்து விட்ருவோம்ண்ணா. நல்லா பெருசாக இருக்கும். சரி சரி. நல்லா பெருசாக இருக்கும். சரி சரி. அந்த இந்த மாதிரி கட்டிட்டு மேலே இருக்கிற தண்டை வந்து அறுத்து விட்டா தான் நல்லா கிரிப்பாக பிடிக்குன்றதுக்காண்டி அறுத்து விட்டு இதே கேட்க அப்படியே வித்துட்டே வந்துடுவீங்க? ஆமாங்கண்ணா. பாதி வந்து விதைக்கு நம்ம நடுறதுக்கு திரும்பி நடலாம். திரும்பி நடலாம். பாதி வந்து நடுறதுக்கு வச்சுப்போம், பாதி வந்து விலைக்கு விற்றுருவோம். பாதி விலைக்கு விட்டுருவோம். ஆமாங்க. சரி, இதை தேடி உங்கள்கிட்ட வந்து கேட்டாங்கன்னா ரேட்டு பார்த்து கொடுங்க. பார்த்து கொடுங்க. சரி, நன்றி. தம்பி, இப்போ வெளியிருந்து வராங்கல்ல, மலைப்பூண்டு 5 கிலோ 1 கிலோ கேட்குறாங்க, கொடுக்கலாம்ல? கொடுக்கலாம்ண்ணா. எல்லாரும் நம்ம எல்லாத்துக்கிட்டையும் இப்போ ஒரு கத்தை வந்து 1000 ரூபா 1500 சொல்லுவாங்க. சரி. இப்போ நம்ம கிட்ட வந்தீங்கன்னா ஒரு 1000 ரூபா, கொஞ்சம் 1200 ரூபா அப்படின்னு மாதிரி கொஞ்சம் குறைச்சி போட்டு கொடுக்கலாம். கொஞ்சம் குறைச்சி போட்டு கொடுக்கலாம். ஆமாங்கண்ணா. இந்த மலைப்பூண்டு எத்தனை நாள் வச்சு சாப்பிடலாம் நம்ம? இந்த மலைப்பூண்டு வந்து கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு வச்சுக்கலாம்ண்ணா. இந்த மாதிரி புகை போட்டு நல்லா காய வச்சு வச்சுக்கிட்டோம்னா இந்த 2 வருஷத்துக்கு வச்சுக்கலாம். 2 வருஷம் வச்சுக்கலாம்ண்ணா. இது சாப்பிட்டாவே கண்ணி அவ்வளோ எஃபெக்டாக இருக்குல்ல? என்ன நீங்களே கொஞ்சம் கடிச்சு பாருங்க வேணா. அது சாப்பிட்டு கடிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப காட்டமாக இருக்கும். ஏன்னா இங்கே சிங்கப்பூர் பூண்டுன்னுவாங்க. அது ரொம்ப காட்டமாக இருக்கிறதுனால தான் சொல்லுவாங்க. நல்லா ப்ரெஷரு எல்லாத்தையுமே குறைக்கும். நம்ம உடம்புல இருக்கிற பிரச்சனைலாம் குறைச்சி கொஞ்சம் ஆரோக்கியமாக வச்சுக்கும். இந்த ஆரோக்கியமாக வச்சுக்கும். ஒரிஜினல் மலைப்பூண்டு எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும்ண்ணா. டூப்ளிகேட் கேட்டுக்குன்னு இந்த கொஞ்சம் இடத்துகளில் பார்த்தீங்கன்னா இது காப்பி பொடி இருக்குல்ல, காப்பி பொடி வந்து இந்த பூண்டுல மிக்ஸ் பண்ணி அப்படியே விற்கிறாங்க, காய வச்சு விற்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்படியே புகை போட்டு அப்படியே மேலே இது பண்ணி இப்போ லைவாக தானே காட்டிட்டு இருக்கோம். அப்படியே இது பண்ணி தான் கொடுக்குறோம் நம்ம. சரி, நன்றி தம்பி. சரிங்க. சரிங்க.